ஹலோ ரைடர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியில் கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கார்பரேட்டரில் என்ஜினோட அசம்பிள் பண்ண 2 8mm போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 8mm போல்ட் ஆப்போசிட்டில் ஒரு 8mm போல்ட் இருக்கும். அந்த 2 8mm போல்ட்டையும் வந்து நம்ம லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் ஃப்ளாஞ்சோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். த்ராட்டில் லைனை மேலே ஃப்ளாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 8mm ரிங்ஸ் பயன்படுத்தி அந்த 8mm போல்ட்டை வந்து நான் லூஸ் பண்ணுறேன். 8mm போல்ட்டு வந்து லூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது ஏர் ஃபில்டர்லேருந்து வர்ற ஃப்ளாஞ்ச் லைனை கனெக்ட் பண்ணுற அந்த டியூப்புக்குள்ளே கிளிப்பை லூஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார் ஸ்க்ரூவை பயன்படுத்துகிறேன். மேலே ஃப்ளாஞ்சுக்கு நம்ம வந்து கைனாலே கழட்ட முடியும், அதுக்கு எதுவும் டூல்ஸ் பயன்படுத்த தேவையில்லை. அதேமாரி ஓவர் டைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாக் பிளேயர் மாதிரி எதையும் பயன்படுத்தி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் டைட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதான் வந்து த்ராட்டில் ஸ்லைடு. இப்போ வந்து நம்ம வந்து 8mm போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணியாச்சு. ஒரு போல்ட்டு வெளியில் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரு லைனை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். கிளிப்பை வந்து லூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு நம்ம வந்து 8mm போல்ட்டை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கார்பரேட்டரை வெளியிலே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த கார்பரேட்டரை பாருங்கள் எந்த அளவு ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கார்பன் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதனால் வந்து எப்படி உங்களுக்கு மைலேஜ் வந்து பாசிபிள் இருக்கும்? வாய்ப்பே கிடையாது. ஸ்டார்டிங் ட்ரபிள்லேருந்து வண்டியோட பிக்கப் எல்லாமே பாதிக்கும். இதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கார்பரேட்டருக்கு பாட்டம் கப்பை லூஸ் பண்ண 2 ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. 2 ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்க்ரூவையும் நான் லூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக அவங்க க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் ஸ்க்ரூ ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம கரெக்டான டூல்ஸை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணுறது பெட்டர். இப்போ கப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பேஸ்ட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. உள்ள பெட்ரோலை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து இப்போ வந்து சின்னமாக இருக்குது பைலட் ஜெட். இப்போ நான் கலட்டுறது வந்து பைலட் ஜெட். இந்த பைலட் ஜெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா எல்லா ஜெட்டையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணோம்னா தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நைஸான ஹோல்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதை நம்ம வந்து கலட்டி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது மெயின் ஜெட்டு. இந்த மெயின் ஜெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஓவர் டைட் இருக்க வாய்ப்பு கிடையாது. நார்மல் டைட்லாம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அது வைப்ரேட் ஆகக்கூடிய பொருள் இல்லைங்கிறதுனால ஓவர் டைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த போல்ட் அந்த ஜெட் 2ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு பாட்டிலில் டாப்பில் சின்னமாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பெட்ரோல் எடுத்துருக்கோம். பெட்ரோலை வச்சு கார்பரேட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது எந்தெந்த இடத்துல கார்பன் இருக்குது, ஹோல்ஸ், அதாவது ஏர் ஹோல்ஸு, பெட்ரோல் ஹோல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து இந்த பெட்ரோலை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். நைஸாக உள்ள ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். நல்ல கண்டிஷனில் உள்ள டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். காரணம் பழைய ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்க அந்த சின்ன சின்ன பார்ட்டிகளே போய் அடைச்சிட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கார்பன்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். கார்பன்லாம் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறப்பவும் சரி, நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். வெளியிலையுமே இருக்குது. இது வந்து பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணுறது பெட்ரு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டீசலை அப்ளை பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெட்ரோலை ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளலாம் டீசல் ஊற்றி வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணி கம்ப்ரஸ்ட் ஏரை வச்சு க்ளீன் பண்ணிடுறது பெட்ரு. இப்போ வந்து சின்ன சின்ன அந்த பெட்ரோல் ஹோல்ஸு, ஜெட் ஹோல்ஸு எல்லாத்துலேயும் வந்து நான் பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுறேன். பெட்ரோலை வந்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறேன். பெட்ரோல் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்பரேட்டர் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் கப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். பாட்டம் கப்லேயுமே அடியிலலாம் கொஞ்சம் ஆல்ரெடி லீக் ஆகிருக்கும். அந்த ஓரிங் வழியாக லீக் ஆகிருக்கு பெட்ரோல் வந்து அப்படியே வந்து ஒரு ரஸ்ட்டு மாதிரி பிடிச்சிரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜெட்டில் உள்ள ஹோல்ஸை வந்து க்ளீன் பண்ணுறோம்.
இது மெயின் ஜெட்டு. இந்த ஜெட்டை க்ளீன் பண்ணிட்டோம். பைலட் ஜெட்டில் உள்ள ஹோல்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஜெட்டெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கப்பு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹோல்ஸெல்லாம் வந்து தெளிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். உள்ளே அதாவது த்ராட்டில் லைனு ஹோல்ஸு, பெட்ரோல் இன்புட் ஹோல்ஸு, ஜெட் ஹோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பைலட் ஜெட்டில் உள்ள ஹோல்ஸையும் நம்ம பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். கேமராவில் பார்க்குறதுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியலை, என்னால் சரியாக காட்ட முடியலை. ஆனால் நான் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். லைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பைலட் ஜெட்டை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி மைனஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி நார்மல் டைட் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயின் ஜெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறேன். இதுவும் வந்து மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி டைட் பண்ணிக்கிறேன். நார்மல் டைட் பண்ணால் போதுமானது. டைட் பண்ணியாச்சு. ரெண்டையுமே வந்து நார்மல் டைட் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ரெண்டுமே கரெக்டாக டைட் பண்ணிட்டோமான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு ஃப்ளோட் ஃபங்க்ஷன் ஆகுதா, அதாவது பெட்ரோலை வந்து லெவல் பண்ணக்கூடிய ஃப்ளோட் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு ஓரிங் கீழே வந்து பாட்டம் கப்புக்குள்ளே ஓரிங்கை நம்ம செக் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கான்னு. அதுக்கு பழசாக கரெக்டாக இருந்த தடத்துலேயே வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அந்த கப்பாக கரெக்டான பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். 2 ஸ்டார் ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம். ரெண்டு ஸ்க்ரூவையும் ஆப்போசிட் இது கொஞ்சம் டைட் வச்சுட்டு அதை ஆப்போசிட் ஸ்க்ரூ இப்படி ஈவனாக டைட் பண்ணிட்டே வரணும். ஒன் சைடு டைட் பண்ணோம்னா ஒன் சைடே டைட் பண்ணிட்டு ஆப்போசிட் போல்ட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுறப்ப எந்த போல்ட் ரெண்டாவது டைட் பண்ணுமோ அந்த சைடு லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெளியில் இருக்க சின்ன சின்ன இந்த பைக்கில் இருக்க அதாவது என்ஜினில் இருக்க இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். அதனால் வந்து இதெல்லாம் பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் பெட்ரோல் வேஸ்ட். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து கார்பரேட்டரை வந்து த்ராட்டில் அதாவது ஏர் ஃபில்டர்லேருந்து வர பைப்போட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ஜின் சைடு ஹெட்டோட வர ஃப்ளாஞ்சில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 8mm போல்ட்டை போட்டு டைட் பண்ணுறோம். நம்ம 2 8mm போல்ட்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ரெண்டு 8mm போல்ட்டையும் போட்டு நம்ம ஆப்போசிட் டைட் பண்ணிட்டோம். ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஏர் ஃபில்டரில் பைப்பை வந்து அந்த கிளிப்பை டைட் பண்ணிடுறோம். இதை நம்ம டைட் பண்ண மாட்டோம்னா லைட்டாக ஏர் சவுண்டு லீக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ வந்து இது வந்து ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் அந்த கட்டிங் இருக்க சைடு தான் வந்து எந்த சைடு ஐடில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த சைடு வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். உள்ளே த்ராட்டலுக்கான ஸ்லைடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியோட மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். சேம் தான். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுவோம். தேங்க்யூ.